கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இதில் இந்த குஷ்டரோகி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரால் என்ன முற்றிலும் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினான். ஆனால் ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகம் தர இயேசுவுக்கு விருப்பம் உண்டா, சித்தம் உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்றைக்கி நம்மளையும் அநேக பேர் இந்த நிலையில தான் இருக்கிறோம். என்னோட வியாதியில் சுகம், போராட்டத்தில் விடுதலை, படிக்கிறதுல நல்ல மார்க்கு, குழந்தை பிறக்குமா, துக்கத்தில் ஆறுதல், சூழ்நிலையில் மாற்றம், இதெல்லாம் நடக்குமா, அவரால் செய்ய அவருக்கு இது சித்தமா அப்படின்னு சொல்லி நாம் சந்தேகப்படுறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் பாரபட்சம் பாராதவருமாக இருக்கிற இயேசு அவர் நம்புகிற எல்லாருக்கும் எனக்கு சித்தம் உண்டு, அதனால் நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி நீ சுகத்தை பெற்றுக்கோ, விடுதலை பெற்றுக்கோ, நல்ல மார்க் பெற்றுக்கோ, ஆறுதலை பெறு, மாற்றம் பெறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இப்போதே நம்பி சுகத்தையும் விடுதலையையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் இயேசு நமக்கு ஒரு சுகத்தை தர, விடுதலை தர ஆற்றல் உள்ளவராய், விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்மோட வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனையை கண்டு மனம் பதறி இருக்கிற போது கர்த்தர் நம்மோட சொல்கிறாங்க, பயப்படாத, நான் உன்னோட தேவன், உன் கூட இருந்து பதிலளிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உபத்திரவப்பட்டவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமல், அருவருக்காமல், தன்னோட முகத்தை நமக்கு மறைக்காமல் இருந்து அவர் குஷ்டரோகியை பார்த்து விடுதலை கொடுத்தது போல நம்மோட கூக்குரலையும் கேட்டு நம்மோட உபத்திரவத்திலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டி சிறுமைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, விடுதலையாகு என்று சொல்லி விடுதலை அளிக்கிறார். இயேசு குஷ்டரோகி கூப்பிட்ட போது தொட்டு சுகமாக்குனது போல நம்மோட துக்கத்தில் இருந்து நம்மோட வியாதியிலிருந்து நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய குரலை கேட்டு நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நாமும் கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் அப்பாண்டவரை. அன்று குஷ்டரோகியை சுத்தமாக்குனது போல அப்பாண்டவரை இந்த நேரத்தில் அப்பா என்னென்ன தேவைகளோடு அப்பாண்டவர் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ எல்லாருடைய தேவைகளையும் என் தேவன் நீர் பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அப்போ குழந்தை செல்வத்தை கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் செய்கிறவர் ஆண்டவரே. நீர் நேர்த்தியாய் செய்கிற தேவன், நிச்சயமாய் நீர் செய்து முடிப்பீர் என்பதையும் விசுவாசிக்கிறோம். நீரே காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.